அனைவருக்கும் வணக்கம். நான் தான் பிரியா. எல்லோரும் ஹாப்பி அண்ட் ஹெல்த்தியாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நானும் ஹாப்பி அண்ட் சூப்பர் ஹெல்த்தியாக இருக்கேன். இன்றைக்கான லாங் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எங்கள் வீட்டோட வரலட்சுமி அம்மன் பூஜை தான் பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்பவே கலர்ஃபுல்லாக ஹாப்பனிங்காக இருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களோட சஜஷன் ஏதாவது இருந்தால் மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க விலாக் வந்து தேர்ஸ்டே மார்னிங் எடுத்தது. மார்னிங் வந்து ஹரிபரியாக வந்து திங்ஸ் எல்லாம் சமைச்சு வச்சுட்டு எல்லாத்தையும் வெசல்ஸ்லாம் வாஷ் பண்ணிகிட்ருந்தேன். அன்றைக்கி மார்னிங் வந்து கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருந்தது பூஜைக்காக. பாதி திங்ஸ் வந்து முன்னாடி நாளே போய் வாங்கிட்டு வந்தாச்சு. பட் மார்னிங் வந்து பூவு அதெல்லாம் வந்து மார்னிங் வாங்கினா தானே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதனால் மார்னிங் வாங்கிக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். அதனால் மார்னிங் வந்து எல்லாத்தையும் சமைச்சு வச்சுட்டு வெசல்ஸ்லாம் வாஷ் பண்ணிகிட்ருந்தேன். வரலட்சுமி அம்மன் பூஜை வந்து இதுதான் நான் வெரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து சாமி கும்பிடுறது. இது வந்து எங்கள் அம்மா சைட்லாம் பழக்கமே கிடையாது. இந்த பூஜை கூட நான் அட்டன் பண்ணது கூட கிடையாது. சரி, எனக்கு எதுவும் இந்த இயர் திடீர்னு சரி நம்ம சாமி கும்பிட்டா என்ன நல்லாயிருக்குமே அப்படி சொல்லி தோணுச்சு. அதனால் சரி ஓகே கும்பிட்டு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருந்தேன். நான் சாமி கும்பிட்டது வந்து எப்படின்னா, எனக்கு ஆல்ரெடி யூடியூப்பில் யாராவது வீடியோ போட்டிருப்பாங்களா, அது எல்லாத்தோட வீடியோவும் வச்சு எனக்கு அதில் எதெல்லாம் பிடிச்சிருந்தது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, எனக்கு எதெல்லாம் ஓகே அந்த மாதிரி தோணுச்சோ அதெல்லாம் செலக்டிவாக பண்ணி நான் கும்பிட்டுருந்தேன். அண்ட் அன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்காக இட்லி வித் சட்னி செஞ்சுருந்தேன். பாப்பாவுக்கு வந்து பாலா இட்லி ஊட்டி விட்டுருந்தேன். அண்ட் எங்களுக்கும் வந்து கடை கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு கப் ஆஃப் டீ வச்சு நானும் என்னோடய ஹஸ்பண்டும் குடிச்சிட்டு கடை கிளம்பினோம். அன்றைக்கி ஆஃப்டர்நூன் லஞ்சுக்காக நான் காலிஃப்ளவர் குழம்பு அண்ட் ரசம் தான் செஞ்சுருந்தேன். அன்றைக்கி வந்து பொரியல் அந்த மாதிரிலாம் எதுவும் செய்ய டைமும் இல்லை. ஆல்ரெடி நான் ஏந்திரிச்சதும் லேட் ஆகிடுச்சு. கடைக்கு போகணும், திங்ஸ் வாங்கணும், அதுக்கப்புறம் சாமி அலங்காரம் பண்ணணும், எல்லாமே இருந்ததா. அதனால் சீக்கிரமாக இதை மட்டும் செஞ்சுட்டு கிளம்பியாச்சு. ஃபர்ஸ்ட் வந்து போனதே ராஜகணபதி கோயிலுக்கு தான் போயிருந்தோம். அங்கே திங்ஸ் வாங்கின வீடியோஸ்லாம் எதுவும் என்னால் கேப்சர் பண்ண முடியல. ஏன்னா பயங்கர ரஷ்ஷாக இருந்தது. அவ்வளோ ரஷ் நான் பார்த்ததே கிடையாது. அப்படி ஒரு கூட்டம். எங்கேயுமே நிற்கக்கூட இடம் கிடையாது. பைக் பார்க் பண்ண கூட இடம் இல்லை, அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு. அப்புறம் போயிட்டு ஃபஸ்ட் வந்து ராஜகணபதி கோயிலில் போயிட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட் வருஷம் நாங்கள் பண்ணுறோம், எந்த தடங்களும் இல்லாமல் நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லிட்டு சாமிக்கிட்ட எல்லாம் வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சாச்சு. அதாவது அந்த விளக்கு அதெல்லாம் வந்து பொட்டு வைக்காமல் இருந்தது. வாஷ் மட்டும் பண்ணி வச்சுருந்தேன்னா வந்ததும் சாமி விளக்குக்கெலாம் பொட்டு வைக்க ஆரம்பிச்சிட்டேன். அத்தை தான் வந்து சாமி ஃபுல் அண்ட் ஃபுல் அலங்காரம் ஃபுல்லாகவே அத்தை தான் பண்ணியிருந்தாங்க. லைட்டாக யூடியூப் வீடியோஸ் மட்டும் பார்த்துருந்தோம். பார்த்துட்டு ஃபுல்லாகவே அத்தை தான் பண்ணாங்க. பாப்பாவும் லைட்டாக குறும்பு பண்ணாங்க. அப்புறம் அவங்களும் கொஞ்சம் எங்கேஜ் ஆகி ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் கலசத்தில் காயின் போடுறதெல்லாம் பாப்பா தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதுவுமே என்னால் ஃபுல் வீடியோ கேப்சர் பண்ண முடியல. ஏன்னா சைட் பை சைட் நிறைய வேலை இருந்ததா. ஃபோன்லேயும் வேறு சார்ஜ் இல்லை. அதனால் ஓரளவுக்கு தான் அந்த அலங்காரம் பண்ணுறதுனால ஃபுல்லாக எடுக்க முடியல. இது ஃபர்ஸ்ட் இயருன்றதுனால நான் லைட்டாக டென்ஸ்டாகவே இருந்தேன். நல்லா பண்ணுவேனா, டைம்குள்ளே நல்ல நேரத்துக்குள்ளே எல்லாம் பண்ணி முடிப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக டென்ஸ்டாகவே இருந்தேன். அப்புறம் ஒரு வழியாக 6 to 8 தான் வந்து நல்ல நேரம்னு போட்டிருந்தது. சரி டக்குன்னு முடிச்சிடலாம், இது என்ன அவ்வளோ நேரமாக ஆக போகுதுன்னு நினச்சேன். நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது 3 o'clock. ரொம்ப நேரம் டைம் இருக்குதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். பார்த்தா ஆரம்பிக்க டைம் போனதே தெரில. 7:30 ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து சாமி அழைச்சிருந்தோம். சாமி அழைக்கிறதுமே ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி பண்ணியிருந்தாங்க. நான் எப்படி பண்ணியிருந்தேன்னா, ஒரு காமாட்சி அம்மன் விளக்கு கூடவே வந்து சாமிக்கு நான் அன்றைக்கி செஞ்சுருந்த பிரசாதம் அண்ட் அது கூட வந்து தாம்பூல பை வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தாம்பூல பேக்கில் என்ன நல்லா வச்சுருந்தோமோ அது ஒரு செட் ஃபுல்லாக எடுத்து இன்னொரு தட்டில் வச்சுட்டு அது கூட கற்பூரம் ஊதுபத்தி அதெல்லாம் காமிச்சு சாமியை வந்து வீட்டுக்கு அழைச்சிருந்தேன். இதுவும் வந்து ஒவ்வொரு வீடியோவில் நிறைய பேர் பிரசாதம்லாம் வைக்கவே இல்லை. ஆனால் அவங்க அதுக்கு சொன்ன ரீசன் எனக்கு பிடிச்சிருந்தது. நீங்கள் வந்து எங்கள் வீட்டுக்கு வரீங்க, உங்களுக்காக நாங்கள் இதெல்லாம் வச்சுருக்கோம், உங்களுக்கு இதெல்லாம் பிடிக்கும்னு நம்புகிறோம், நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வரணும் அப்படின்றதுக்காக இந்த பிரசாதம் இந்த சாமிக்காக நம்ம அந்த திங்ஸ்லாம் வச்சு அழைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கும் ஆமாம் நல்லா தானே இருக்கே அப்படி சொல்லிட்டு எனக்கும் அது பிடிச்சிருந்தது. அது முடித்தோடனே ஒவ்வொருத்தவங்களாம் வந்து எல்லாத்தையும் ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சாச்சு. சாமியை வந்து என்னோடய அண்ணியும் அண்ணாவும் தான் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சாங்க.
எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்து, ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக ஹாப்பியாக இருந்துச்சு. அன்றைக்கி டேவே எனக்கு ரொம்ப ஃபுல்ஃபில்லிங்காக. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் இயர் பண்ணுறோம் இல்லையா, லைட்டாக பதட்டமாகவே இருந்தது. எல்லாமே கரெக்டாக பண்ணுவோமா, சாமி அலங்காரம் கரெக்டாக வருமா, அந்த மாதிரிலாம் நிறைய டென்ஷனாக இருந்துச்சு எனக்கு. எதிர்பார்த்ததை விடவே சூப்பராக இருந்துச்சு அன்றைக்கி. எனக்கு ரொம்ப ஹாப்பி சாமியை பார்த்துட்டு வாவ் அந்த மாதிரி. நல்ல நேரம் முடியறதுக்குள்ளேயே சாமியை அழைச்சிட்டு வந்து வீட்டில் வச்சாச்சு. 8 o'clock வரைக்கும் நல்ல நேரம் இருந்தது. நாங்கள் ஒரு 7:45 அந்த டைமில் வந்து சாமியை அழைச்சிட்டு வந்து உள்ளே வச்சாச்சு. அண்ட் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன், ஃபஸ்ட் இயருன்றதுனால நான் வந்து முகம் எதுவும் வைக்கல. சரி ஒவ்வொரு இயராக ஒவ்வொன்றா ஆடப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். அண்டு இந்த மாதிரி விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக விநாயகர், மஞ்சள் விநாயகர் வச்சு சாமி கும்பிட்ணுன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் ஒரு சைடு வந்து மஞ்சள் விநாயகர், அப்புறம் கீழே வந்து என்கிட்ட ஒரு லக்ஷ்மி சிலையும் விநாயகர் சிலையும் இருந்தது. அண்ட் அது ரெண்டும் வந்து கீழே வச்சுருந்தேன். அது கூட வந்து சாமிக்கு செஞ்சுருந்த நெய்வேத்தியம், பாலும் அப்புறம் கேசரியும் செஞ்சுருந்தோம், அது வச்சுருந்தேன். அப்புறம் இன்னொரு தட்டில் ஃபுல்லாக ஃப்ரூட்ஸ் வச்சுருந்தேன். 7 வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் வச்சுருந்தேன். எல்லாம் வச்சுட்டு சாமிக்கு வந்து தீபாராதனை காட்டி பூஜை பண்ணியாச்சு. அன்றைக்கி டே வந்து சூப்பராக ஹாப்பியாக ஃபுல்ஃபில்லிங்காக முடிஞ்சிச்சு. இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ஹஸ்பண்ட்க்கு ஆஃபீஸ் இருந்தது. ஸோ அவரால் லீவ் போட முடியல. அன்றைக்கி மார்னிங் வந்து நோன்பு கயிறு கட்டணும்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ரிச்சுவல்ஸ்லாம் எங்கள் இதில் யாருமே ஃபாலோ பண்ணதில்ல. அதனால் எனக்கு யார்ட்டையும் டவுட்டும் கேட்க முடியல. சரி யூடியூப்பில் சொன்னதில் எனக்கு எதெல்லாம் ஓகே, சாட்டிஸ்ஃபைடு, எனக்கு ஓகேவான்னு தோணுச்சோ அதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணியிருந்தேன். நோன்பு கயிறு கட்டணும்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு மார்னிங் எழுந்திரிச்சு சாமிக்கு அன்றைக்கி மார்னிங் வந்து நெய்வேத்தியத்துக்கு வந்து ஒரு ஆப்பிளும் ஏலக்காய் பாலும் வச்சுருந்தேன் சாமிக்கு. அவர் அன்றைக்கி ஆஃபீஸ் கிளம்புறதுக்குள்ளே சீக்கிரமாக நானும் எழுந்துச்சி குளிச்சுட்டு சாமிக்கு நைவேத்தியம்லாம் வச்சுட்டு பூஜை பண்ணிவிட்டு நோன்பு கயிறு அவர் கையாலே கட்டி விட சொல்லி கட்டியிருந்தேன். இது ஃபர்ஸ்ட் டைம்ன்றது, நான் ஃபாஸ்டிங்லாம் இதுக்கு முன்னாடி இருந்ததே கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். எப்படி இருக்க போகிறேன்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் ஓகே, ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி இருந்துட்டேன். அண்ட் இதுதான் வந்து நான் தாம்பூல பைக்கு வந்து கொடுத்துருந்தேன். ஃபஸ்ட் இயர்ன்றதுனால எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை என்னென்ன கொடுக்கணுன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் கொடுத்தா நல்லதுன்னு சொல்லியிருந்தாங்க, அதெல்லாம் மட்டும் கொடுத்துருந்தேன். கண்ணாடி, அப்புறம் ஒரு மெஹந்தி, அப்புறம் சீப்பு, அப்புறம் ஒரு சுருக்கு பையில் வந்து வளையல், அப்புறம் மஞ்சள் கயிறு, குங்குமம், மஞ்சள், அப்புறம் ஒரு ஹோம்மேட் சாக்லேட் ஒன்று வச்சுருந்தேன். இதெல்லாம் வந்து தாம்பூல பையில் கொடுத்துருந்தேன். அண்ட் அது கூட வந்து ஒரு ப்ளவுஸ் பிட் கொடுத்துருந்தேன், சில்க் காட்டனில் ஒரு கோல்டன் கலர்னால் எல்லாத்துக்குமே அவங்க மேட்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே ஈக்குவலாக அந்த ஒரே கலர் தான் எல்லாத்துக்குமே நான் வாங்கியிருந்தேன். ஃபர்ஸ்ட் இயர்ன்றதுனால யாரையும் நிறையா பேரும் கூப்பிட கிடையாது. மொத்தமே வந்து ஒரு 7 இது தான் வாங்கியிருந்தேன், 7 பேர்த்துக்கு கொடுக்கலான்னு சொல்லிட்டு. ஃப்ரைடே தான் ஃபுல் டே ஃபாஸ்டிங்காக. சரி ஓகே, ஈவினிங் சாமிக்கு விரதத்துக்கு சமைக்கணும், என்னென்னலாம் சமைக்கலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருந்தேன். அப்புறம் வந்து சாமிக்கு வந்து பருப்பு அரிசி அதில் செஞ்ச இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி பார்த்தேன். சரி ஓகே, வந்து ஒரு ஃபுல் வெஜ் மீல்ஸ் மாதிரி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். சக்கரை பொங்கல், சுண்டல், அப்புறம் 2 வெரைட்டி ஆஃப் பொரியல், அப்புறம் சாம்பார், ரசம் அந்த மாதிரி செய்யலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் வந்து வெரைட்டி ரைஸ் மாதிரி செஞ்சுருந்தாங்க. நமக்கு அது கொஞ்சம் கஷ்டம், அது ஒழுங்காகவும் வராது. சரி ஏன் ரிஸ்க் எடுக்கணும், நமக்கு என்ன வருமோ அதை ஒழுங்காக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாம்பார், ரசம் அந்த மாதிரி செஞ்சுருந்தேன். அப்புறம் அன்றைக்கி சக்கரை பொங்கல் வந்து அது டீஃபால்ட்டாகவே செய்யலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். முன்னாடி நாளே கொஞ்சம் ஹரிபரியாக எல்லா ஒர்க்கும் பண்ணிகிட்டு இருந்ததுனால இந்த டைம் கொஞ்சம் உஷாராக சீக்கிரமாகவே வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஆஃப்டர்நூன் ஒரு 2 o'clock வந்து சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காய்கறிலாம் கட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஆஃப்டர்நூனே. நான் 2 o'clock ஆரம்பித்து நான் சமைச்சு முடிக்கும்போது 3:34 ஆகிடுச்சு. நான் ஃபுல்லாக சமைச்சு முடிச்சுட்டு கிச்சனை விட்டு வெளியே வரும்போது. அன்றைக்கி வந்து அவரைக்காய் பொரியல், பீக்கங்காய் பொரியல், சுண்டல், உப்பு பருப்பு சாம்பார், கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு சாம்பார், ரசம், தயிர், இதெல்லாம் தான் அன்றைக்கி சாமிக்காக செஞ்சுருந்தேன். ஈவினிங் வந்து ஹஸ்பண்ட் ஒரு 7:30க்கு ஆஃபீஸ்லேருந்து வந்தாங்க. சரி வெயிட் பண்ணதே பண்ணிட்டோம், ஹஸ்பண்ட் வந்தோடனே கும்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு நானும் 7:30 வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்துட்டு அப்புறம் தான் சாமி கும்பிட்ருந்தோம். அவர் வரத்துக்குள்ளே எல்லாமே நாங்கள் ரெடி பண்ணி வச்சாச்சு. சாமி ரூமில் சாமி கும்பிட்றதுக்கு படையல் போடுறது எல்லாமே பண்ணியாச்சு. அண்ட் எல்லாம் பண்ண வாட்டி ஹஸ்பண்ட் வந்ததும் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்தாச்சு. அன்றைக்கி ஃபேமிலியாக வந்து பிங்க் வித் கோல்டன் காம்போவில் எல்லாருமே ட்ரெஸ் பண்ணியிருந்தோம். நான், பாப்பா, என்னோடய ஹஸ்பண்ட் எல்லாருமே ஃபேமிலி காம்போ ட்ரெஸ் போட்டிருந்தோம். என்னோடய ஹஸ்பண்ட் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போயிருந்தார். அந்த கேப்பில் தான் வந்து அந்த சாமிக்கு படையெல்லாம் எடுத்து வச்சிட்ருந்தோம்.
அண்ட் ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்ச திங்ஸ் எல்லாமே நான் வந்து சாமிக்கு என்னென்னலாம் வைக்கணும்னு தோணுச்சோ அது எல்லாமே வச்சுருந்தேன் சாமிக்காக. அன்றைக்கி டேவே ஒரே கலர்ஃபுல்லாக ஹாப்பனிங்காக போச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்பவே சூப்பராக டிவைனாக வீடே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சாமியோடு பார்க்கும்போது. அன்றைக்கி வீட்டுக்கு 2-3 பேர் வந்து அவங்களும் அவங்க கொடுத்த காம்ப்ளிமெண்ட்ஸும் எனக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. சாமியே வந்து உட்காந்துருக்க மாதிரி இருக்குது, ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் அழகாக இருக்குது, அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன் ஆக்சுவலாக. இது ஃபஸ்ட் டைம்ன்றதுனால ஃபஸ்ட் டைமே இவ்வளோ கரெக்டாக எனக்கு எல்லாம் நடந்துருச்சு அப்படி சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் லைட்டாக ஹாப்பியாக வேறு இருந்துச்சு. ஃபஸ்ட் வந்து கஜானனம் ஃபஸ்ட்டு சொன்னோம். அது சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 108 போற்றிகள் சொன்னோம். நான் வந்து குங்குமத்தில் அர்ச்சனை பண்ணேன். என்னோடய ஹஸ்பண்ட் வந்து பூவில் அர்ச்சனை பண்ணிகிட்டு இருந்தோம். 2 பேரும் அத்தை வந்து போற்றி சொன்னாங்க. நானும் என்னோடய ஹஸ்பண்டும் அத்தை சொல்ல கூடவே வந்து பின்னாடி போற்றிகள் சொல்லிகிட்டு இருந்தோம். இதுவும் ஒரு மாதிரி நல்லா இருந்தது. ஃபேமிலியாக உட்காந்து இப்படி பூஜை பண்ணுறதும் இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நாங்கள் இப்படி ஃபேமிலியாக உட்காந்து பூஜை பண்ணுறது. இது எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப பிடிச்சிருந்தது. அர்ச்சனை எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வீட்டில் தேங்காய் உடச்சி சாமி கும்பிட்ருந்தோம். அன்றைக்கி டேவே ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக ஃபுல்ஃபில்லிங்காக முடிஞ்சிருந்தது. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் சாமி கும்பிட்றோம். அது வந்து இப்படி ரொம்பவே ஃபுல்ஃபில்லிங்காக முடிஞ்சது. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு சாமி கும்பிட்டு முடிச்சிருந்தது. அண்ட் அதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்திருந்த பெரியவங்கக்கிட்ட எல்லாருக்கிட்டையும் நானும் என்னோடய ஹஸ்பண்டும் வந்து ஆசீர்வாதம் வாங்கினோம். இது ஃபர்ஸ்ட் இயருன்றதுனால கொஞ்சம் சிம்பிளாக தான் பண்ணியிருந்தோம். ஆனால் ரொம்பவே ஃபுல்ஃபில்லிங்காக ஹாப்பியாக முடிஞ்சிச்சு அந்த டே எனக்கு. நெக்ஸ்ட் இயர் இதை விட இன்னும் கொஞ்சம் கிராண்டாக பண்ணணும்னு எனக்கு ஆசை இருக்குது. பார்ப்போம் நெக்ஸ்ட் இயர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஃபைனலி நம்மளோட வரலட்சுமி அம்மன் பூஜை சூப்பராக ஹாப்பியாக முடிஞ்சிச்சு. அண்ட் உங்களுக்கு இந்த vlog பிடிச்சிருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் தேங்க்யூ. See you in the next vlog.